இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இதே இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து மௌனத்தினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். மௌனம் என்பது வெளிப்படையான ஒரு அடையாளம். மௌனமாக இருப்பது மிகவும் கடினமான ஒன்று. இந்த மௌனம் என்பது ஒரு மொழியின் அடையாளம். நம் பேச்சினால் மற்றவர்களிடம் நான் யார் என்பதை சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் மௌனம் நான் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கும் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மௌனத்தினால் எப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொண்டான் என்பதை நான் பார்க்கலாம். இங்கே ஆகாசூர் ராஜா வஸ்தியின் குடும்பம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே அவர்கள் வார்த்தை நிமித்தம் அவர்கள் பிரிகிறார்கள். அந்த ராஜா மிகப்பெரிய ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே ராஜாத்தியாகிய வஸ்தியை அழைக்கும்போது அவள் வர மாட்டேன் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இந்த ராஜஸ்திரீ அவளுடைய ஸ்தானத்திலிருந்து இறக்கப்படுகிறாள். இப்போது வஸ்தியின் ஸ்தானத்தில் எஸ்தர் ராஜாத்தி வருகிறாள். இந்த மேன்மையான காரியம் இந்த எஸ்தருக்கு கிடைக்க காரணம் அவளுடைய பொறுமை, அமைதி. அவள் எப்படிப்பட்டவள், அவள் எப்படிப்பட்ட பெண், அவள் யூத குலத்தை சார்ந்தவள் என்பதை கூட அவள் அறிவிக்கவில்லை. பொறுமையோடு காத்திருக்கிறார். இந்த எஸ்தருடைய வாழ்க்கை குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிற அந்த வார்த்தையிலும் அவளுடைய வாழ்க்கையிலே அநேக மேன்மையான காரியங்கள் அவள் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, ராஜா அவள் சொல்ல கேட்கிறார். அந்த அளவுக்கு வஸ்தி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இங்கே வஸ்தி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அதே இடத்தில் வந்த எஸ்தர் வார்த்தையை இந்த ராஜா கேட்கிறார். இங்கே அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவள் மோர்தெக்காய் அங்கே நன்றாக சென்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அரண்மனை வாசலுக்கு முன்பாக வந்து அவன் இருட்டு உடுத்தி கொண்டு வந்து நிற்கிறான். எஸ்தரை பார்த்து அவன் பேசுவதற்காக வந்து நிற்கிறான். இப்போ நடந்தது என்ன என்பதை அறியாத எஸ்தர் திகைத்து போய் அவள் ஆளை அனுப்புகிறாள். பாருங்கள், நடந்தது எல்லாம் தெரியும். இந்த யூதர்களுக்கு விரோதமாக அந்த ஆமோன் செய்த காரியத்தை அறிந்தது நிமித்தம் இந்த மோர்தெக்காய் செய்த செயல், எஸ்தர் ராஜாத்தி அந்த செய்த அவள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை, அதை எப்படி அவள் எதிர்கொண்டாள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் 4:1-2 நடந்த யாவற்றி மோர்தெக்காய் அறிந்தபோது மோர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசலில் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், ராஜாவின் அரண்மனைக்கு முன்பாக வரணும்னா இரட்டு உடுத்திட்டு வரக்கூடாதுன்னு. இந்த மோர்தெக்காய் வந்து நிற்கிறான். இந்த எஸ்தர் பார்க்கிறார், அவனுக்குள்ளே ஒருத்துக்கு என்ன காரியம். இப்போ ஆளை அனுப்புகிறார். ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார். அதை வாங்க மறுக்கிறார். மீண்டுமாக இந்த மோர்தெக்காயிடம் பேசுவதற்கு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறார். அப்போ சொல்றார், அந்த யூதர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டத்தின் நகலை கொடுத்து விடுறார். இப்படி நடக்குது. இந்த ஆமோன் என்கிற மனிதன் யூதருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றினது மட்டும் இல்லை, ராஜாவின் கஜானாவிலே இவ்வளவு ரூபாய் நான் கொடுக்கிறேன், செலுத்துக்கிறேன், யூதர்களை அழித்தால் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். இனி நாம் அழிந்து விட போகிறோம். இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ராஜா அரண்மனைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு
நீ என்ன ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு வெறியிலே இந்த மொர்தெக்காய் வந்து நிற்கிறார். இப்போதுதான் அவளுக்கு தெரிகிறது. அவள் சொல்ற அவளுக்கு இப்போ வாதாட முடியல. அவள் சொல்ற ஒரே மொர்தெக்காய் தவறான எண்ணங்கள் பாருங்க, எஸ்தரை குறித்து தவறா பேசுகிறான், தவறான சிந்தனை பாருங்க. எஸ்தர் 4:13 நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நீ நினைத்து கொள்ளாதே. ஒருவேளை நீ ராஜா அரண்மனைக்குள்ள நீ இருக்கிறதுனால தான் நீ இதெல்லாம் குறித்து கேட்காம சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறன அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட, அந்த எஸ்தருடைய வேலைக்காரர்கிட்ட அந்த ராஜா கொடுத்த சட்டத்தையும் கொடுத்து இந்த எஸ்தர் ராஜாத்தை குறித்து தவறான ஒரு காரியத்தை சொல்றார். இங்கே எஸ்தர் ராஜாத்தி அவன் சண்டை போடலை, இல்லை நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை, நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு எந்த ஒரு வார்த்தையும் அவன் விடலை. அவன் அமைதியாக இருக்கிறா. அவன் சொல்கிறா, ராஜா இந்த மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்கிறா, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திற்கு வரும்னு நக்கலாக பேசுகிறான். இந்த எஸ்தரை குறித்தோ அவளுடைய சுபாவத்தை குறித்தோ அவளுடைய கத்தர் மேல் அவள் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்தோ கத்தர் அவளை மேன்மைப்படுத்தினார் என்பதை குறித்த வார்த்தை குறித்தோ இந்த மொர்தெக்காய் மறந்து விட்டான். அந்த எஸ்தரை அற்பம் அவன் சொல்றான், நீ ராஜாத்தியானோன்னே பெரிய உனக்கு இவ்வளோ பெருமை வந்துட்டு, இப்படிப்பட்ட காரியம் வந்துட்டு நீ தப்பிக்க மாட்ட அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். ஆனால் எஸ்தர் சொல்கிறா பாருங்க, எஸ்தர் 4:14 சொல்கிறா, அவள் சொல்கிற வார்த்தையா மௌனமாக இருந்துட்டு சொல்கிறா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை அவள் கேட்டாலும் இப்படிப்பட்ட காலத்துக்கு அந்த உதவியாக நீ இருக்கணுங்கிறதுக்கு தான் நீ மேன்மையான காரியம் உனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிற இந்த வார்த்தையை அவள் கேட்டு சொல்கிறா, பொறுமையாக இருங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்காக உபவாசிங்க, நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசத்தை ஏற்படுத்துவோம், கத்தர் இதை வைப்பார் என்று சொல்லி ஒப்பு அடைக்கிறான். கத்தரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். எந்த ஒரு வார்த்தையை பேசவில்லை, மொர்தெக்காய்கிட்ட சண்டை போடலை, நீங்கள் சொன்ன காரியத்துக்கு இப்படிதான் சொல்லி விளக்கமும் கொடுக்கல. அவள் இருந்த ஒரே ஒரு காரியம், அமைதியாக உட்கார்ந்து உபவாசிக்கிற. சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களா, உங்களை புரிந்து கொள்ளாதபடி உங்களை குறித்து தவறான வார்த்தையை பேசுகிறார். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து உபவாசித்து இந்த எஸ்தர் உபவாச நாளை ஏற்படுத்தி யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குனது போல உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு மீட்பை கொண்டு வருவார். இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அனுப்பி பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியோடு இருந்து அவளோடு பேசினீங்க கத்தாவே. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் எத்தனையோ சூழ்நிலைகள், அவள் வளர்த்த அந்த மொர்தெக்காய் அவனை அற்பமாக நினச்சி உன் மேன்மையான காரியம், நீ ராஜா சமூகத்தில் நீ தப்புவிக்கப்படுவேண்ட ஒரு அற்பமான ஒரு வார்த்தையை பேசினாலும் எந்த ஒரு வார்த்தையை பேசிவிடாதபடி இந்த மொர்தெக்காயுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் உபவாசித்து யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசித்து மௌனமாக அமைதியாக இருந்து மேன்மையான காரியத்தில் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை